நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை வழிநடத்துகிறவராக, நம்மோடு கடைசி வரை கூட வருகிறவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே உலகமெங்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த ஒரு வசனம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். இந்த வசனம் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, கேட்டால் கிடைக்குமா? நான் எத்தனை முறை கேட்டுக்கிறேன், ஒன்றும் கிடைக்கலையே. கேளுங்கள் தரப்படும்னு சொல்லிருக்கு, நான் கேட்டேன் கிடைக்கல. சோர்ந்து போகிறார்கள். முழு வேதாகமத்தையும் நம்ம படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜோடி வசனம் இருக்கும். அதை நாம் இணைத்து படிக்க வேண்டும். ஒரு இடத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னா, பெற்றோர் சில நேரம் சொல்ற தவறான காரியத்தை கீழ்ப்படிய முடியுமா? காலங்கள் கொடுமையாய் மாறி பெற்ற தகப்பனே தன் மகளை கற்பழிக்கிற செய்திகளை அதிகமாக இப்பொழுது பார்க்கிறோம். என்றால் அந்த தகப்பன் சொல்றதுக்கும் நம்ம கீழ்ப்படியணுமா? அப்படியே வசனம் எப்படி சொல்லுது? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அப்போ அந்த வசனத்துக்கு ஒரு ஜோடி வசனம் இருக்கும். இன்னொரு இடத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இந்த ரெண்டு வசனத்தையும் இணைச்சு தான் அதனுடைய பொருளை பார்க்கணும். பிள்ளைகளுடைய கடமை பெற்றோருக்கு கீழ்ப்படிவது எல்லா காரியத்திலும். ஆனால் அதே நேரத்தில் தகப்பன் தவறான காரியத்தை சொன்னால் அது கீழ்ப்படிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். பைபிள் படிக்காத, ஜெபிக்காதன்னு ஒரு தகப்பன் சொல்கிறார். கிறிஸ்தவ தகப்பன் தான், சர்ச்சுக்கெல்லாம் போகிறார். ஆனால் மகன் ரசிக்கப்பட்டது அவருக்கு பிடிக்கல, அடிக்கிறார். அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தைக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். சாராயம் வாங்கிட்டு வானா போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நாம் ரசிக்கப்பட்டவர்கள், டாஸ்மாக் என்னால் போக முடியாது. எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும், கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும், இணைச்சு படிக்கணும். அதே மாதிரி பிரபலமாய் தெரிந்த வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7:7, கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டேன் கிடைக்கல, ஏன்? அடுத்த கேள்வி. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாகிலும் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் சித்தத்துக்கு புறம்பே கேட்டால் அவர் செவி கொடுப்பதில்லை. பல பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் சித்தத்துக்கு வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாலிபன் எங்களோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களோடு பயணித்தார். இன்று வரை எங்களோடு தான் பயணித்துக்கிட்டு இருக்கிறார். கிராமத்திலே வாழ்ந்தோம். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று சில மாதங்களுக்கு முன்பு எங்களுடைய ஊரில் இருந்த ஒரு
குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை. அவளை ரொம்ப நேசித்தார். வாலிப வயதிலே வருகிற கவர்ச்சி அதிகமாக அந்த பிள்ளையை நேசித்தார். ஆனால் கிராமம் ரொம்ப ரகசியமாக இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் அவர் நேசிக்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் அவள் மேலே மிகுந்த அன்பு கொண்டு அவளை நேசித்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இவர் ஆண்டவரை இப்பொழுது நேசிக்க ஆரம்பிக்கிறார். எங்களோடு ஜெபத்துக்கு வருகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் சொன்னார், நான் இப்போ ஆண்டவருடைய பிள்ளை ஆயிற்றேன், நான் அவங்கள மறந்துடணுமான்னு கேட்டார். நான் அவளை மறக்க வேண்டுமா என்று கேட்டார். ஆமாம், அவர்கள் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் அவளை காதலிப்பது பாவம். பைபிள் படி காதலிப்பது பாவம். லவ் பிஃபோர் மேரேஜ் அதை வேதம் அனுமதிப்பதில்லை. லவ் ஆஃப்டர் மேரேஜ் அதைத்தான் வேதம் அனுமதிக்கிறது. திருமணமான பிறகு நமக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணை சாகும் வரை நேசிக்க வேண்டும். விதவிதமாய் நேசிக்கலாம், அதிக அளவு கடந்து நேசிக்கலாம். ஆண்டவருக்கு அடுத்தபடியா மனைவியை ஃபுல்லாக நேசிக்கலாம். வாழ்நாள் முழுவதும் லவ் பண்ணலாம். ஆனால் திருமணத்திற்கு முன்னான நேசத்தை பைபிள் கண்டிக்கிறது, ஒத்துக்கொள்வதில்லை. இந்த பிரதர் அப்படி சொன்னார். கேட்டார். நாங்கள் சொல்லிட்டோம், வசனம் இப்படி தான்ப்பா சொல்லுது, நீ அவளை விட்டுறணும், இனி அந்த லவ் அது பாவம், அது வேண்டாம், அதை விட்டுரு அப்படின்னு சொல்வது எளிது. அந்த வாலிபனுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், அந்த பிள்ளையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்புறம் அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகலா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த பிள்ளை எப்படியாவது ரட்சித்து தாரும். நல்ல நோக்கம். ஏன்னா இவர் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அந்த பெண் பிள்ளையினுடைய மன திரும்புதலுக்காக, ரட்சிப்புக்காக இவர் ஜெபித்தார். ஆனால் அந்த அந்த வசனத்தை, அந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னது கேட்டார். ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. நாட்கள் கடந்து சென்றது. அந்த பிள்ளைக்கு வேறு இடத்துல திருமணமானது, இவருக்கு வேறு இடத்துல திருமணமானது. அந்த பிள்ளை எங்கள் ஊரை விட்டே போயிட்டாங்க. அவங்க திருமணமான கொஞ்ச நாள்லே அந்த பிள்ளை மரித்து போனாள். அவளுக்கு ஆயுசு குறைவு, எங்களுக்கு தெரியாது. அவள் மரித்து போனாள். ஆனால் இவர் முழுவதுமாய் அவளை மறந்து விட்டு ஆண்டவருக்குள்ளே, முழுமையாய் ஆண்டவருக்குள்ளே வந்த ஒரு தேவ மனிதர் இவர். கல்யாணம் ஆனது, பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த மூத்த மகனுக்கு கல்யாணம். எங்களையெல்லாம் அழைத்திருந்தோம், அழைக்காமலே நாங்கள் போகக்கூடியவங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் போயிட்டோம். மணமேடையிலே மணமகன் மணமகள் இருக்கிறாங்க. இவரும் இவருடைய மனைவியும் மேலே இருக்கிறாங்க. ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கு. நான் பார்வையாளர்கள் வரிசை உட்கார்ந்துருக்கிறேன். நான் பார்த்தேன் இந்த காட்சியை. ஆண்டவனோடு பேசினார். ஒருவேளை அந்த பெண்ணை இவன் திருமணம் பண்ணி இருந்தால் இப்போ இந்த மேடையில் மனைவி இல்லாத புருஷனாத்தான் அவர் நின்றுகிட்டு இருக்கணும் தனியாக. ஆனால் இன்று குடும்பமாய் ஆசீர்வாதமாய் மேடையில் நிற்கிறார்கள். தேவனுடைய திட்டங்கள் உங்களுக்கு புரியாதுப்பா அப்படின்னார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் இவ்வளவு நாளும் கேட்டு 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 ஒருவேளை கிடைக்காமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் வந்தார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன்
ஓடி வந்து அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து சொன்னான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்டார். ஆண்டவரே என்னை சுகமாக்க உம்மால் ஆகும். இந்த தொழுநோயை, இந்த குஷ்டரோகத்தை உம்மால் முழுமையாய் சுகமாக்க முடியும். அதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவன் என்ன கேட்டான் தெரியுமா? உமக்கு சித்தமானால் இந்த வியாதி என்னை விட்டு நீங்குவதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்கன்னு கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்தார், மனது உருகினார். மனது உருகினார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இதை கேட்டுக்கொண்டிருக்க என் சகோதரனே, வியாதியோடு நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, அல்லது உங்க வீட்டில் யாராவது வியாதியோடு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அவருக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பல நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய அன்பை சரியாய் விளங்கிக் கொள்வதில்லை. ஆண்டவர் அந்த நான் சொன்ன அந்த வாலிபனுடைய ஜெபத்தை அவர் ஏன் கேட்கல? அவரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதுனால அந்த ஜெப வேண்டுகோளை அவர் நிராகரிச்சார், கேட்கல. அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரை நான் உம்மை விட்டு போக மாட்டேன், உம்மை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், உம்மை விட்டு நான் போக மாட்டேன், ஆனால் எனக்கு அந்த பிள்ளை வேணும், நான் அந்த பிள்ளையை நேசிக்கிறேன். ஆனால் அவள் கிறிஸ்தவள் அல்ல, அவள் உம்மை ஏற்றுக்கொள்ளணும், உம்முடைய பிள்ளையா மாறணும், நான் கட்டிக்கிறேன். அப்படித்தான் கேட்டார். நல்ல ஜெபம் தானே. ஆனால் ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை? ஆண்டவருக்கு தெரியும் அவளுடைய ஆயுள் கம்மி, ஆனால் நான் இவனை வித்தியாசமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். வேற ஒரு பெண்ணை கொடுத்தார். துக்கம்தான். பல நேரங்களிலே நமக்கு ஆண்டவருடைய அன்பு நமக்கு புரியாது, நமக்கு விளங்காது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தம். ஒரு வாலிபன் வந்தான் அவரிடத்தில். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவரை பார்த்து சொன்னார், கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அவன் உடனே சொன்னான், ஆண்டவரே, என் சிறு வயதிலிருந்து நான் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு வருகிறேன், கடைபிடித்து வருகிறேன். சொன்ன உடனே ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் பைபிள் ஏன்னா எனக்கு தாய்மொழி தமிழ். தமிழ் பைபிள் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அழகான வசனங்கள். அது சொல்றாரு, ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, எப்படி ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னாரு, உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னாரு. அவன் துக்கத்தோடு போய்விட்டான். ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை நீங்க உலக பிரகாரமா யோசிச்சு பாருங்க. கடுமையான கட்டளை. சொத்தையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, ஒருவேளை ஆண்டவர் உன் சொத்தையெல்லாம் விற்று நம்ம சர்ச்சைக்கு கொடுத்துட்டு, நம்ம ட்ரெஸரர் யூதாஸ் இருக்காரு அவற்றை கொடுத்துட்டு, நம்ம ஊழியத்துக்கு கொடுத்துட்டு அப்படி வான்னா வந்திருப்பான். ஏன்னா சொத்து அங்கே தானே இருக்கு. ஆண்டவர் சொன்னார், சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. எந்த திருச்சபை பெந்தேகோஸ்தே போதகராவது குருவானவராவது சிஎஸ்ஐ குருவானவராவது சர்ச்சில் நிட்டு உங்களுடைய சொத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் சபைக்கு வாருங்கள். ஒன்றுமில்லாதவர்களாய் இந்த சபையில் வந்து காணிக்க கூட போட முடியாதவர்களாய் இந்த சபைக்கு வாங்கன்னு எந்த பாஸ்டர் அதை சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னார். பல நேரங்களிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர். ஆகவேதான் நம்ம பண்ற சில ஜெபத்தை அவர் கேட்கறதே இல்லை, அதை செவி சாய்க்கிறது இல்லை. ஏன்னா நம்ம சித்தத்துக்கு மேலே வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம். சித்தத்துக்கு வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
மிக தெளிவாய் வேத வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் ஆவதற்கு பிரயாசப்படாதே, ஐஸ்வர்யவான் ஆவதற்காய் தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான்னு பைபிள்ல தெளிவா போட்டாச்சு. என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யவான்கள் எல்லாருமே நரகம் போவாங்க அப்படி பைபிள் சொல்லலை. நீ ஐஸ்வர்யவான் பணக்காரன் ஆவதற்காக தீவிரமா செயல்படாத. நான் பணக்காரன் ஆயிரணும், கோடியாதிபதி ஆயிரணும், நான் கோடீஸ்வரன் ஆயிரணும்னு சொல்லி நீ அதற்காய் தீவிரிப்பாயானால் நீ நரகத்துக்குத்தான் போவாய். இவ்வளவு தெளிவா சொல்லிட்டாருங்க. இன்னும் இவன் பிரசங்கத்தில் கூட்டம் நடத்துறான் ஊழியக்காரன். கோடீஸ்வரனாய் மாறுவதற்கு ஆண்டவர் ஒரு ஊழியம் வச்சிருக்கேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிறான். கோடி கோடியா பெருகலாம் அப்படிங்கிறான். பண ஆசையை தூண்டுகிறான். அந்த பண ஆசையினாலே இச்சிக்கப்பட்டு ஒரு வாலிபன் போகிறான். அந்த வாலிபனை ஆண்டவர் நேசிக்கிறார். ஐயோ, இவன் பரலோகராஜ்யம் வரணும்னு நேசிக்கிறார். அவன் அந்த உபதேசத்தில் போய் விழுந்து அதில் ஜெபிக்கிறான். அந்த ஜெபங்களை அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவனை அவர் நேசிக்கிறார், அவனை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்க விரும்புறதுனால தான் அவன் பணக்காரனாகணும்னு போய் ஜெபம் பண்ணுறானே. அந்த ஒரு கள்ள போதகன் அவனை வழி நடத்துகிறானே, அவன் பண்ணுற ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டேங்கிறார். அவன் நினைக்கிறான், என் சபையில் இந்த சபைக்கு வந்த எங்கள் போதகருடைய இந்த உபதேசத்தை கேட்குற அவன்லாம் பணக்காரன் ஆகிட்டான், எனக்கு ஏன் இன்னும் பணம் வர மாட்டேங்குது? நானும் அவங்க சொல்கிற மாதிரி தான் காணிக்க கொடுக்குறேன், அவங்க சொல்கிற மாதிரி தான் ஜெபிக்கிறேன், ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார்னா உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, தைரியப்படு. வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர், உன்னை அவருடைய சொந்த பிள்ளையாய் வைத்துக் கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். நீ இன்றைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை செழிப்பாய் உலக பிரகாரமா பணக்காரனாகணும் விரும்புகிற, ஆனால் ஆண்டவர் உன்னை பரலோகத்தில் பணக்காரனா வைக்கணும்னு விரும்புகிறார். உனக்கு எது வேண்டும்? ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உன்னை எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ, ஐஸ்வர்யவானா வைக்கணும்னு நினைச்சா கட்டாயம் வைப்பார். இந்த பூமியில் உன்னை எந்த ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்காரோ அந்த ஸ்டேட்டஸில் கரெக்டாக உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால் அந்த உலகத்துக்கரிய காரியங்களை குறித்து நீ கொஞ்சம் கூட யோசிக்காத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடு. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கார் ஆண்டவர். ஒரு சபையில் 100 பேர் இருக்காங்க. 100 பேரையும் கோடீஸ்வரனா ஆண்டவர் வைக்கவே மாட்டார். அப்படிதான் உலகத்தில் படைச்ச அவ்வளவு பேரையுமே கோடீஸ்வரன் ஆக்கலாமே. நான் ஹையர் செகண்டரி லெவலில் படிக்கும் பொழுது எக்கனாமிக்ஸ் படித்தேன். அப்போ எங்களுடைய எக்கனாமிக்ஸ் ஆசிரியர் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு நாட்டினுடைய பணத்தை யார் அச்சிடுகிறார்கள்? அரசாங்கம் அச்சிடுகிறது அப்படின்னு நாங்கள் பதில் சொன்னோம். இந்தியாவில் அப்படின்னு கேட்டார். அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்த ரிசர்வ் வங்கி பணத்தை வெளியிடுகிறது, அச்சடித்து வெளியிடுகிறது. அவர் சொன்னார், ரைட். இப்போ ஒரே நாள் இரவில் கோடி கோடியாய் பணத்தை அச்சிட்டு எல்லார் கையிலையும் ஒரு கோடி ரூபா கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு காலையில் இந்தியா பணக்கார நாடு ஆயிரும்ல. எல்லார் கையிலையும் 1 கோடி ரூபா இருக்கும், 100 லட்சம் அப்படின்னு சார் கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆமாம்ல, தூங்குறோம், ஏழையா கடன்காரனா, காலையில் கண் முழிச்சு பார்க்குறோம் 100 லட்சம் நம்ம கையில், 1 கோடி ரூபா நம்ம கையில் இருக்கு. இந்தியாவில் எல்லார் கையிலையும் 1 கோடி ரூபா இருக்கு. எல்லாரும் பணக்காரங்க தானே. இந்தியாவே கோடீஸ்வர நாடாயிருங்களா? ஆமான்னு சொன்னோம். அவர் சிரிச்சார். நாளைக்கு காலையில் எல்லார் கையிலையும் 140 கோடி மக்கள் கையிலையும் 1 கோடி ரூபா இருந்துச்சுன்னா நாளை மறுநாள் இந்தியா பொருளாதாரத்தில் கம்ப்ளீட்டாக விழுந்துடும்.
சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில கூட வந்து நிற்கும். பணத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் அப்படின்னார். எங்களுக்கு ஆரம்பத்தில் புரியலை, அப்புறம் எக்கனாமி சொல்லி கொடுத்தார். இப்போதான் புரிஞ்சுது கடவுள் இந்தியாவை எவ்வளவு நேசிக்கிறார் என்று. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவர் எவ்வளவு நேசிக்கிறார். அதனால தான் அவர் அவர்களை அந்தந்த படிநிலையிலே வைத்திருக்கிறார். 100 பேர் ஒரு சர்ச்சில் இருந்தாங்கன்னா 100 பேர் கோடீஸ்வரங்களா வைக்கவே மாட்டார். ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பார். சில நேரம் 100 பேருமே இருக்க மாட்டாங்க. அந்த 100 பேரில் டவுன் ட்ராடர், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, வறுமை கோட்டில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, வறுமை கோட்டுக்கு மேலே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு சிலர் பணக்காரங்களாக இருப்பாங்க. அப்படித்தான் வச்சிருப்பார் ஒவ்வொரு சமுதாயத்தையும். ஒரு தெருவை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் பணக்காரர்களா? இல்லை. எல்லாரும் கார் வச்சுருக்காங்களா? இல்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அன்பு கூர்ந்து அந்தந்த நிலைமையிலே வைத்திருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த நிலைமையிலும் என் ஆண்டவரை முறுமுறுக்காமல் வாழ நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை முறுமுறுக்காத ஒரு வாழ்க்கை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் ஆண்டவர், நீ நேசிக்கிற கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுப்பார். அவருக்கு சித்தம், நீ கேட்குறீங்க, உடனே செவி கொடுப்பார். தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ற ஜெபத்தை அவர் கேட்கவே இல்லையா, பதிலே தரமாட்டாரா, தேவ சித்தம் இல்லைன்னு விட்டுருங்க. அது தேவ சித்தம் இல்லை. என் ஆண்டவர் நான் என்ன ஜெபம் பண்ணாலும் எனக்கு எது நன்மையோ அதைத்தாங்க அவர் செய்வார். அதனாலதான் யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படியே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? உன்னையே நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர், இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர், எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டே வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்பதை நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் எதையாவது உம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் நீர் செவி கொடுக்கிறீர் என்பதே உம்மை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையே நினைத்து கொண்டு எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, எங்களை முழுவதுமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிற உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிறீர். அதில் நாங்கள் உமக்கு ஒத்துழைத்து நடக்க மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.